என்னது இது ரொம்ப இருட்டாக இருக்கே. சரி வெளில வருவோம். இது ஒரு டனல் மாதிரி இருக்குது. ஓ ஆனால் தான் எனக்கு வீடியோ கார்பல் டனல் பற்றியா? ஸோ வணக்கம் எல்லாருக்கும், இதுதான் உங்கள் மெட் சர்ஃபர்ஸ். இன்றைக்கி வீடியோ கார்பல் டனல் பற்றி தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோட ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், அட்டாச்மெண்ட், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கிளினிக்கல். கிளினிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைப்ரஸ் பேண்டு. இந்த ஃபைப்ரஸ் பேண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்ச் மாதிரி வருதா. இந்த ஆர்ச் மாதிரி வந்து எனக்கு ஒரு கார்பல் டனல் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபைப்ரஸ் பேண்ட் வந்துட்டு இந்த டீப் ஃபேஷியாவோடைய மாடிஃபிகேஷன் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ். இங்கே பல போன் இருக்குதுல்ல, இந்த போன் நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். விரிஸ்ட் போன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் தனி இமேஜில் காட்டுறேன். இப்போ அந்த விரிஸ்ட் போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கெஃபாய்ட், லியூனேட், ட்ரைக்வெட்ரல். இது நான் க்ரீக் லாங்குவேஜில் பேசுகிறதோட இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. ஷீ லுக்ஸ் டூ பிரிட்டி, ட்ரை டு கேச்சர். வீடியோ ஸ்டாப் போட்டு பாருங்கள். இது வந்து லேட்ரல் டு மீடியல் இருக்கும். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் நான் வச்சுக்க தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் எதுலாம் போன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியலாக பிசிஃபார்ம். பிசிஃபார்ம் வந்துட்டு ஹேமேட்டுக்கு மேலே குட்டியாகவும் இருக்கும். அது பேர் தான் பிசிஃபார்ம்னு வாங்க. ஸோ பிசிஃபார்ம் வந்துட்டு ஹூக் ஆஃப் ஹேமேட் வரைக்கும். இதுதான் வந்துட்டு ஹூக்கு. ஸோ இங்கே வரைக்கும் இப்படி. அண்ட் தென் லேட்ரலாக வந்துட்டு ஸ்கெஃபாய்டோட டியூபர்கல்னு போட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்ம டியூபர்கல்னு வச்சுக்கலாம். அண்ட் ட்ரெபீசியமோட கிரெஸ்ட், இதுதான் கிரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ அடுத்த ஹெட்டிங் போவோம். நம்ம இவ்வளோ தான். இதில் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிங். ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிங் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஒன்று, டீப் ஒன்று. இது நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிங்கில் இங்கே அல்னார் நர்வ் இருக்குது பாருங்களேன். அல்னார் நர்வு அண்ட் அல்னார் ஆர்டரி. இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு ஓலார் கார்பல் லிகமெண்ட்டுக்குள்ளே வருது. ஓகேவா? இதாவது ஓலார் கார்பல் லிகமெண்ட். இதுக்கு வெளியில் வந்துட்டு பால்மார் கியூட்டேனியஸ் பிரான்ச் ஆஃப் அல்னார் நர்வு, டெண்டன் ஆஃப் பால்மார் இஸ் லாங்கஸ் அண்ட் பால்மார் கியூட்டேனியஸ் பிரான்ச் ஆஃப் மீடியன் நர்வு அண்ட் சூப்பர்ஃபிஷியல் பால்மார் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்டரி. இதை நான் என் நோட்ஸில் காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் சூப்பர்ஃபிஷியலாக வந்துட்டு அல்னார் நர்வ், அல்னார் ஆர்டரி, பால்மார் இஸ் லாங்கஸ், அப்புறமா 2 கியூட்டேனியஸ் பிரான்ச்சு, அப்புறம் பால்மார்னே ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். ஸோ இங்கேயும் பால்மார்னே நம்ம போடுறோம். பால்மார் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்டரி. அது ஸ்டார்டிங்கில் சூப்பர்ஃபிஷியல் நம்ம போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் டீப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமில் பார்ப்போம். டீப்பாக வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன இங்கே இருக்குது, மீடியன் நர்வ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ், ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ். இதை சொன்ன மாதிரி தான் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். ஸோ வந்துட்டு இதான் வந்துட்டு மீடியன் நர்வு. அப்புறமா எஃப்டிஎஸ். இது நீங்கள் வந்துட்டு இப்போ எப்படின்னா வச்சுக்கலாம், தளபதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டிஎஸ் அப்படின்னா வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு போக காசு தான் இல்லை. ஸோ ப்ரொஃபண்டஸ் ஃபண்டு இல்லை. எஃப்டிபி. சேர வேறு வழி இல்லாமல் கிரிக்கெட் பார்ப்போம், ஐபிஎல் பார்ப்போம். ஐபிஎலுக்கு வந்து எங்கள் எஃபிஎல். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வந்துட்டு காசு டிக்கெட் இல்லாமல் வந்துட்டு ப்ரொஃபண்டஸ்ன்னு போடுறோம். அடுத்து வந்து வீட்டில் ஐபிஎல், எஃபிஎல் வருது. ஓகேவா? இது மொத்தமாக 9 டெண்டானு. அவ்வளோதான். இங்கே அடுத்து வந்து கிளினிக்கல்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சிருன்னு நினச்சிங்களா? நெவர். முடிஞ்ச அளவுக்கு மெமரைஸே பண்ணாமல் படிக்கணும். அப்போ தான் எப்போதுமே ஞாபகம் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி எஃப்டிஎஸ், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். அப்படியே போய் நம்ம அந்த கார்பெட் நல்லா போய் உட்கார்ந்து பாருங்களேன், மீடியல் சைடா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ், எஃப்டிபி, ஃபண்ட் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அதுவும் அதே மாதிரி போகுது. அண்ட் தென் பாலிசிஸ் லாங்கஸ். பாலிசிஸ்னால் தம்ஸ்க்கு போகிறது. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம் நீங்கள் இங்கே. இந்த டயக்ராம் இப்போ நீங்கள் ஆனால் இப்போ மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். மேலே வந்துட்டு இப்போது எஃப்டிஎஸ் சொன்னோம், இது எஃப்டிஎஸ்ஸு, இது எஃப்டிபி, இது எஃபிஎல். இங்கே அதை தவிர்த்து ஒன்று வருது எஃப்சிஆர். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் டயக்ராமே காமிச்சாலும் அதை மறக்கிறது தான். ஞாபகம் வச்சுக்கிறது வேணால் ரேடியல் போனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இங்கே அதை தவிர்த்து ரேடியல் பர்ஸா அண்ட் அல்னார் பர்ஸா, ரேடியல் பர்ஸா அண்ட் அல்னார் பர்ஸா இந்த மாதிரி வருது. அவ்வளோதான் இந்த டயக்ராமில். இப்போ நம்ம கிளினிக்கல் போவோம். எல்லாமே தெரிஞ்சாச்சு. இப்போ கிளினிக்கல் போகும்போது கார்பல் டனல் சிண்ட்ரோம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கிளினிக்கல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ரெஷன் ஆஃப் மீடியன் நர்வ் நடக்குது. இந்த மீடியன் நர்வ் எப்போனா கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெனோசினோவைட்டிஸ் அப்படின்னா வந்து டெனோனா டெண்டனு, சைனோவைட்டிஸ்னா சைனோவியல் ஃப்ளூவிட். இதுதான் டெண்டன்னு வச்சுப்போம். இந்த சைனோவியல் ஃப்ளூவிட் வந்துட்டு டெண்டனை சுற்றி வந்துட்டு அக்யூமுலேட் ஆகி நம்மளுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம், சிம்பிளாக எடிமா மாதிரி வந்துடும். ப்ரெக்னன்சியில் அதே மாதிரி எடிமா மாதிரி வந்து தான் நம்மளுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் வருது. ஹைப்போதைராய்டிசம் பார்த்தீங்கன்னா மயாக்சிடிமா கண்டிஷனில் வந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ளூவிட்னா அக்யூமுலேட் ஆகி அகெயின் நம்மளுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் வருது.
அந்த ரெப்படேட்டிவ் ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது பிசி யூஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு அந்த மவுஸ் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கார்பல் டனல் இடத்துல கரெக்டாக கம்ப்ரஸ் ஆகும். நீங்கள் ட்ரை கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ சிம்டம்ஸ் நம்ம டயக்ராம் வழியாக நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீடியல் 3.5 டிஜிட்ஸ் இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஒரு ஷார்ப் பெயின், நல்லா குத்துற மாதிரி ஒரு பெயின் வந்துட்டு நம்மளுக்கு வலிக்கும். எஸ்பெஷலாக நைட் டைமில் அப்போது செம்மையாக வலிக்குங்க. இப்போ வந்துட்டு ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல சென்சேஷன் லாஸ் ஏன் தெரியுமா நடக்கல? எதனாலனா நம்மளுக்கு கார்பல் டனலில் இந்த மீடியன் நர்வ் வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகிருக்குது. ஆனால் இதோட பிரான்ச்சான கியூட்டேனியஸ் பிரான்ச், பால்மார் கியூட்டேனியஸ் பிரான்ச் இருக்குல்ல, இந்த பிரான்ச் வந்துட்டு தப்பிச்சிருச்சு வெளியில். தப்பிச்சதுனால வந்துட்டு நம்மளுக்கு சென்சேஷன் அங்கே இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் மசில் வீக்னஸ், அதாவது அந்த தீனார் மசில்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வீக் ஆக தான் செய்யும். அதனால ஆப்போசிஷன் ஆஃப் தம்பும் நடக்காது. நம்ம இதை அன்ட்ரீட்டடாகவே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஏப்டம் டிஃபார்மேட்டி வந்துடும். இப்போ நம்ம கிளினிக்கலாக ஒருத்தர் வராது டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டினல் சைன் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பர்கஷன் பண்ணணும். அந்த டினல் பர்கஷன் ஒரே மாதிரியாக ஒருத்தர் தான் இங்கே வந்து பர்கஷன் பண்ணால் சம வலி வந்துட்டு இந்த மீடியல் 3.5 டிஜிட்ஸ்க்கு வந்துட்டு போகும். அடுத்தது வந்துட்டு ஃபேலன்ஸ் டெஸ்ட். இந்த மாதிரி ஃப்ளெக்ஷன் ஆஃப் போத் ரிஸ்ட்டையும் வச்சுட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த பெயின்லாம் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கி நல்லா வலிக்கும் அந்த மொத்த ஃபிங்கர்லேயும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ராஸாக ஒன்று சொல்கிறேன். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த கம்ப்ரெஸ் ஆகிறனால தான் கார்பல் டனலே வருது. அப்போ டீகம்ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு சரியாயிரும். லாங்கிடியூட்னா ஒரு இன்சிஷன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்துட்டு சரியாயிரும். சிம்பிளாக டீகம்ப்ரெஸ் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூ டு சப்போர்ட். தேங்க்யூ.